ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஃபைட்டிங் கப்பலோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்துட்டுருக்கேன். போன பார்ட்டில் நம்ம ஜொங்குக்கு பாக்ஸிங் கிளப்பில் டையை டிவர்ஸ் பண்ணுற மாதிரி சொன்ன அந்த வேடை கேட்டு டை காண்டாக இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே நம்ம பாட் கிளப்பெல்லாம் நான் பேசுகிற வேடியோ இருக்கவுட்டு பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சா எம்ரலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட் கிளப்பெல்லாம் நேரம் ஹாப்பியாக இருந்த நம்ம டேக்கி அப்படியே காண்டு எங்கேயோ போகுது, என்ன துணிச்சல் இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹேரியை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நேராக கிளாஸ் ரூமுக்கு வந்தால் கிளாஸில் நம்ம ஜொங்குக்கு ரொம்ப நார்மலாக உட்காந்துருந்து சாங் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஜொங்கு பக்கத்தில் இருக்க பேக், அவரோட பேக்கு திங்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு ஹேரி பக்கத்தில் இருக்க பெஞ்சில் கொண்டு வைக்கிறாரு. அதான் என்ன 6 மந்த்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ண போறீங்க, பின்ன ஏன்டா உன் பக்கத்தில் இருக்கணுங்கிற மாதிரி இப்படி எடுத்து அந்த சைடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் இந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு அந்த பிளேஸ் சுத்தமாக பிடிக்கல, உன் பக்கத்தில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல, முதல்ல இந்த காலேஜை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேங் பைத்தியம் மாதிரி வளரிக்கிட்டு இருக்காட்ட, எதுக்கு இப்போ இங்கேருந்து அங்கே எக்ஸ்சேஞ்சு பண்ணேன்? அன்னைக்கு தானே எக்ஸ்சேஞ்சு பண்ணதுக்கு அந்த மாதிரி பெரிய ஃபைட் பண்ணேன், மறுபடியும் அதே ஒர்க்கை பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டுட்டுனா, நீ எதுக்காக பாக்ஸிங் கிளப்பில் இருக்க பர்சன்ஸ்கிட்ட எல்லார்ட்டையுமே நம்ம 2 பேருக்கும் 6 மந்த் கழிச்சு டிவோர்ஸுங்கிற மாதிரி சொன்னேன், ஏன் இந்த மாதிரி சொன்னேன், என்ன ரீசனுக்கு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், 6 மந்த் கழிச்சு என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ டிவோர்ஸ் தானே கொடுப்ப, வேற என்ன கொடுப்ப, அதை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டிவோர்ஸ் ஆர்டர் கொடுக்குறோம், டிவோர்ஸ் ஆர்டர் நான் உனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கோவத்தில் நம்ம ஜொங்குக்கிட்ட க்ளோஸை ஜொங்கு கூட லிப்லேயே கிஸ் பண்ணிடுவார். இந்த மாதிரி கிஸ் பண்ணதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனால் நம்ம டேயை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹேரியுமே செம்ம ஷாக்கிங்லேயே நோட் பண்ணால் டக்குன்னு நம்ம டேயை நம்ம ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு பைட்டு மேட்டையாங்க பிடிச்சிருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டேன். ஏன் ஜங்குக், நம்ம 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு, நீ ஏன் இந்த மாதிரி பேசுகிற? பேரண்ட்ஸ் நம்ம 2 பேரையும் பற்றி திங்க் பண்ணி தானே மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கள் பாருட்ட அங்கே அது ஜஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ், அதெல்லாம் நம்ம லைஃப்பில் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால் ஜங்குக்கோட ஆன்சர் நம்ம டைப் க்ரிப்பாக பிடிக்கிறாரு. எங்கள் பாரு ஜங்குக், என்னை விட்டு எங்கேயுமே நான் உன்னை போக விட மாட்டேன். பேரண்ட்ஸ் அது அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தாலும் சரி, என்னோடய லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் நீ மட்டும்தான் என்னோடய ஹஸ்பண்ட். உனக்கு டைம் வேணால் எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோ, அதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்ஸுக்கிட்டையா எனக்கும் டைக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, 6 மந்த் கழிச்சு மேரேஜை நாங்கள் பிரேக் பண்ணிடுவோங்கிற மாதிரி பேசினேன், அப்புறம் உன் டேடுக்கிட்ட போய் நீ இப்படிலாம் பேசுனேங்கிறத சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வேற மிரட்டுறாரு. இந்த மாதிரி மிரட்டுனா ஜொங்கு காண்டாகி டேயோட ஜீக்ஸை ஒரு கன்சில் கப்பனை படி க்ளோஸாக இழுக்கிறாரு. என்ன, என் டேடுக்கிட்ட சொல்வியா? ஆமாம், அங்கிள்கிட்ட போய் சொல்லுவேன், நீ இந்த மாதிரிலாம் என்ன ஹேட் பண்ணுறனுங்கிற மாதிரி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டயாங் கோவம் வருதுல்ல, உன் டேடுக்கிட்ட உன்னால் எதிர்த்து பேச முடியாதுங்கிற கோவம் வருதுல்ல, அப்போ இந்த வேடை இதோட விட்டுரு. இந்த வேடை சொல்லி யாராவது என்கிட்ட பேசுனாங்க, அப்புறம் நான் என்ன மாதிரி உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட ஆன்சர் தட்டி விட்டுட்டு டே அங்கேருந்து கோமா போனால், ஏன்டா ஜங்குக்கு இந்த மாதிரி டேட்டை நடந்துக்கிற, உங்கள் 2 பேருக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல, உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, அதுக்காக ஒவ்வொரு பர்சன்ஸுக்கிட்டே 6 மந்த் கழிச்சு டே டிவோர்ஸ் பண்ணுவேன் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் நீ அப்படிங்கிற மாதிரி கோமா பாய்ஸஸும் திட்டுறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, அது உங்கள் 2 பேரோட பர்சனல், அது எதுக்கு மற்ற பர்சன்ஸ்கிட்ட சொல்லி அதை இவங்கிட்ட கேட்டு ஹேட் ஆக்கணும், நீ தான் இதுக்கெலாம் காரணம், டே இப்போ பெயினாக இருக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம், உனக்கு பிடிக்கலன்னா நீ அவங்ககிட்ட டேரெக்டாக தானே பேசியிருக்கணுங்கிற மாரி நாம ஜங்குக்கு வேறு பிடிச்சி திட்டிருந்தாங்க. திட்டிட்டு டே இப்படி க்ரை பண்ணபடி போயிருப்பார்ல, டேயை ஃபாலோ பண்ணபடியே வந்தால் நம்ம டே இப்போ ப்ளே கிரவுண்டில் உட்காந்துருக்காரு, ரொம்ப சேடாக இருக்காரு. ஜிமினா எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, ஜங்குக்கும் டேயும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க மொபைலில் அப்படிங்கிற மாரி எல்லா மொமெண்ட்டையும் சொல்கிறது கேட்டு, சரி டே அங்கே ஃப்ரீ பண்ணி விடு, அண்ட் ஜங்குக்கு உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான், நீ டென்ஷன்லாம் ஆகாத, நீ லவ் பண்ண பர்சன்டே மேரேஜ் பண்ணியிருக்க, இந்த மாதிரி சான்ஸ் யாருக்குமே கிடைக்காது, காட் உனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு, நீ ஃப்ரீ பண்ணி விடு. ஜிமினா சொன்னாமல அதே மாதிரி இப்போ எப்படி ஒரு கோவத்தில் எப்படி பேசுனா ஒரு ஒய்ஃப் மாதிரி, அந்த மாதிரி நீ ஜங்குக்கிட்ட க்ளோஸரு, ஆட்டோமேட்டிக்காக ஜங்கு கவுந்துருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைக்கு தைரியம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். அதே பிளேஸ்க்கு கரெக்டாக இப்போ நம்ம ஜங்குக்கு இப்போ என்ன எதுக்கு இந்த மாதிரி அவ்வளோ பேர் இங்கே சேடாக உட்காந்துட்ருக்கீங்க, டே உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, முதல்ல இங்கேருந்து எழுதிக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக டேயை பிடிச்சி திட்டு வர, அந்த மாதிரி திட்டுனா, உன்கிட்ட நான் பேசல இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டேயோட ஷார்ட்டை பிடிச்சி புஷ் பண்ணி எழுந்து நிற்க வைக்கிறாரு.
நீ பேசு, பேசாம போ. கிளாஸில் ப்ரொஃபஸர் வந்துட்டாரு. அவ்வளோ பேர் கிளாஸுக்கு போங்கடா. முதல்ல நீ வா அப்படிங்கிற மாரி டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு போனோம். பாய்ஸஸுமே நம்ம ஜங்குக்கிட்ட ஓப்பனாக சொல்லிடலாமா, டைகர் தான் டேங்கிறத சொல்லிடலாமான்னு திங்க் பண்ணால், டே வந்து அதை சொல்லாதீங்க, நான் டைகராக ஜொங்கு கிட்ட போக விரும்பலை, டேங்காவே நான் ஜொங்குக்கோட லைஃப்பில் என்ட்ரு ஆக விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால சரி ஓகே, மேரேஜே ஆயிடுச்சு, லவ்வாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி டேய் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பாய்ஸஸுமே அதுக்கு ஓகே பண்ணுறாங்க. ஓகே பண்ணி நம்ம டேக்குக்கை ஃபாலோ பண்ணபடி வந்து இப்போ கிளாஸில் தான் ஜொங்குக் பக்கத்தில் தான் நம்ம டே உட்காந்துருக்காரு. இப்போ வேற நம்ம பன்னி தான் ஜொங்குக்குன்னு தெரிஞ்சு போச்சா, அதனால நம்ம டேயோட ஐஸில் முழுக்க ஃபுல்லாக லவ் மட்டும்தான். லவ்வாகவே பார்க்குறாரு நம்ம ஜொங்குக்கை, ஒரு மாதிரி ரசிக்கிறாரு. இந்த மாதிரி ரசித்தா பக்கத்தில் இருந்து பார்க்குற ஜொங்குக்கு தான் வியடாக இருக்குது. என்னடா ஒரு டைப்பாகவே நம்மளை பார்க்குறான், ஆ என்ன ஆச்சுன்னு தெரியலையே இந்த டேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே நோட் பண்ணா நான் அம்மா ஜவுக்கு இந்த மாதிரி ரசிக்கிறத ஹேரி நோட் பண்ணிவிட்டு ஹேரி செம்ம காண்டாகிறான். இங்கே கட்டாகி இப்போ அப்படியே காலேஜ் எண்டாகி பாய்ஸஸ் எல்லாருமே மாலுக்கு போகிறாங்க. இப்போ மாலில் தான் எல்லாருமே பேராக போயிட்டு இருந்தா, அதே பிளேஸில் தான் ஹேரியுமே டே கூடயே வரான். இந்த மாதிரி டே கூடயே வந்தா இப்போ ஒரு பிளேஸில் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே ட்ரிங்க் பண்ணபடி உட்காந்துருக்காங்க, அதாவது ஜூஸ் குடிச்சபடி உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சபடி உட்காந்துருந்து பேசிகிட்டே இருந்தால் நம்ம ஜொங்குக் பாய்ஸஸ் பக்கத்துல இருந்து ரொம்ப தூரமாக வந்து நின்றுட்டு நம்ம டைகருக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு, என்ன பண்ணிகிட்ருக்க, காலேஜ்லேருந்து வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இப்படி மெசேஜ் பண்ணுவாரா. இது கரெக்டாக டேயோட மொபைலில் வந்து கிளிக் ஆகிட்டு இந்த மாதிரி கிளிக் ஆனால் என்னடா நமக்கு வருது அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே அந்த மொபைல் எடுத்து பார்த்தா நம்ம ஜொங்குக் டே கூட இருக்க சொல்ல டைகர்கிட்ட ஃப்ளிட் பண்ணபடி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணிகிட்ருக்க நீ, என்ன ஏன் டெஸ்க்கை எனக்கு ரிப்ளை பண்ணலை, காலேஜ் முடிஞ்சிடுச்சா முடியலையா, நீ எப்போ கமெண்ட் பண்ணுவேன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேனுங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே இருப்பாரா. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க சொல்ல டைகரும் டேயும் ஒன்றா இருந்தாலும் ஒய்ஃபா பக்கத்தில் நான் இருக்க சொல்ல மொபைல் டயர்டா பேசிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி காண்டலி அந்த மெசேஜ் எல்லாத்தையும் அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே ஹைப் ஆக வரா கோவத்தில். இந்த மாதிரி கோவத்தில் ஹைப் ஆனால் இது ஜிமினை நோட் பண்ணிவிட்டு எதை பார்த்து இப்படி மறைக்கிறான்ங்கிற மாதிரி நோட் பண்ணோம். ஃபுல்லாக ஜங்குக்கு ஒரு டெஸ்க்கு தான், அவ்வளவும் வந்து விழுது. டே டே இங்கே பாருங்கடா இந்த ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒய்ஃபை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நேருக்கு நேராக பேசுகிறத விட்டுட்டு மொபைலில் பேசுகிறான் பாருங்கிற மாதிரி ஹேரின்னு ஒரு கேரக்டர் பக்கத்தில் இருக்கிறத மறந்து நம்ம டேயோட மொபைலை வாங்கி நம்ம பாய்ஸஸ் எல்லாத்தையும் ஜிமினா காட்டுவாரா. இந்த மாதிரி காட்டுனா நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் பயங்கரமாக சிரித்தோம். ஹேரிக்கு டவுட் ஆகுது, என்ன பேசுகிறாங்க, ஜங்குக் மொபைலில் டேட்டை பேசிகிட்டு இருக்கானா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் ஜங்குக் இங்கே தானே இருக்கிறான், ஏன் மொபைலில் பேச பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதில் நம்ம ஒயின் வந்து டக்குன்னு சொல்லிடுவாங்க. டேயும் ஜங்குக்கும் இந்த மாதிரி மொபைலில் நேம் பன்னி டைகருங்கிற மாதிரி வச்சு டே இருந்து டெஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு டைகர்னா ரொம்ப பிடிக்குமா, டே இப்போ என்ன அதை கண்டுபிடிச்சான் ஜங்குக்கு லவ் பண்ணுறது தானே தான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரிக்கிட்ட இந்த மாதிரி பேசினா டேயுமே ஃபுல்லாக ஷை ஆகி ஆமாம் ஹாரி, எனக்கு பன்னியை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பன்னிக்கிட்ட பேசணும் லவ்வாக சொல்லணும்னு திங்க் பண்ணேன், ஆனால் அந்த பன்னியே ஜங்குக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதான் நான் காலேஜில் அந்த மாதிரி ஆஃப்டர்நூன் ஃபைட் பண்ணிட்டேன், நீ கூட பார்த்துருப்பல்ல, சாரி என்ன, நீ என்கிட்ட லவ்வாக ப்ரப்போஸ் பண்ண, பட் அது வந்து லவ்வுங்கிறது ஹார்ட்டுக்குள்ளே ஃபீலிங்ஸாக வரணும், ஃபோர்ஸ் பண்ணுறதுல லவ் வரக்கூடாது, அது வரவும் செய்யாது, எனக்கு என் பன்னியிடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணால் இது ஜங்குக்கு தெரியுமா, அது ஜங்குக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆறாம் சொல்கிறாரு. இவங்க சொல்கிறது தான் சொன்னாங்க, ஹாரி இல்லாத போது சொல்லி பேசியிருக்கணும். ஹாரி கிட்டேயே ஜங்குக்கு வந்து டேக்கிட்ட டைகருங்கிற நேமில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் ஜங்குக்கு மட்டும் வேற ஒரு வேர்ல்டில் நம்ம டைகர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பாய்ஸஸ் எல்லோரும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கோட கமெண்ட்டுக்கு இப்போ பாய்ஸஸே ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒவ்வொருத்தராக ஒன் பை ஒன்னாக கமெண்ட் பண்ணுற இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்கு க்ரியேட் பண்ணிவிட்டு ஹே
நீ எங்கடா இருக்கிற? ஆ வித்தியாசமாக கமெண்ட் பண்ணி எனக்கு ரிப்ளை அனுப்புற. நீ ரிப்ளை அனுப்புறியா இல்லை வேற யாராவது எனக்கு ரிப்ளை அனுப்புகிறாங்களாங்கிற மாரி ஏன்னா பாய்ஸஸ் எல்லாருமே அவங்களுக்கு தோன்றதை அனுப்புகிறாங்களே அந்த காண்டில் நம்ம ஜங்குக்கு இப்படி டைகருக்கு அனுப்புனா டே லூஸு பசங்களா ஏன்டா இப்படி பண்ணுறீங்கிற மாதிரி அந்த மொபைலை வாங்கிட்டு அது ஒன்றும் இல்லை பன்னி, நான் வந்து காலேஜ் ஒர்க் விஷயமா என்னோடய ஃப்ரெண்டோட ஹவுஸ்க்கு வந்தேன். இவ்வளோ நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என் மொபைலை வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், முதல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோத்தையும் கட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அனுப்புகிறாரு. பார்த்தீங்களா, ஜொங்குக்கு உங்கள் எல்லாரையும் கட் பண்ண சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாண்டா, ஹஸ்பண்ட் சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும்ல, கட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பாய்ஸஸ் கட்டிக்கிட்டு இருந்தா கட் பண்ணுங்கிறத கேட்டுட்டு என்னதான் கட் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி ஜொங்குக்கு அப்படியே அந்த மொபைலை கட் பண்ணிவிட்டு கரெக்டாக டேக்கிட்ட வந்துட்டு எத்தனை கட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லை, கேக்கை தான் கட் பண்ணணும், கட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கேக்கை ஏன் கட் பண்ணணும், யாருக்கு பேட்டுன்னா திடீர்னு பேட்டுன்னு கேட்டால் நாங்கள் எங்கடா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது ஹாரிக்கு தான் பேட்டு அப்படிங்கிற மாதிரி ஹாரி எல்லோரும் பாயிண்ட் பண்ணா என்ன எனக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி ஷாக்கில் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். நம்ம ஹாரிடாம் எனக்கு தான் பேட்டு, ஆனால் நான் பேட்டை கேக்கு வெட்டினா உனக்கு பிடிக்காதுல்ல. ஹை, கரெக்டாக சொல்லிட்டடா, கண்டிப்பாக கேக் வெட்டக்கூடாது, வெட்டதுக்கு கேக்கு வாங்கினேன் அந்த கேக்கை வச்சே அடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மகிட்டே உட்காந்துருக்கிறத நோட் பண்ணிவிட்டு சரி போடும்ல போகலாம்ல டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டே பற்றி பேசுவாரா. போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் இப்போ எல்லாருமே சேர்ந்து நேராக ஹவுஸுக்கு கிளம்புறாங்க. இந்த மாதிரி ஹவுஸ் கிளம்புனா ஜங்குக் டே மேலே இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறது டேக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. டேயுமே தான் லவ் பண்ண பர்சன் பன்னி தான், ஜங்குக்கு தான்ங்கிறதும் கண்டுபிடிச்சிட்டான். அதான் அவன்கிட்ட அந்த மாதிரி பேசிட்டு கிஸ் பண்ணியிருக்கான். எனக்கு கிடைக்காத டே அந்த ஜங்குக்கும் கிடைக்கக்கூடாது. ஸ்டார்டிங்லேருந்து டே பக்கத்தில் கூட போக விடாத அளவுக்கு அவன் என்னை பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணி ப்ராப்ளம் பண்ணான். கண்டிப்பாக நானும் டே அவங்ககிட்ட போக எப்போட்டுமே அலோவ் பண்ண மாட்டேன். இந்த டைகர் தான் இந்த டேங்கிறது ஜங்குக், உன்கிட்ட கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். அப்போ நீ என்ன திங்க் பண்ணுறேங்கிறத நான் நோட் பண்ணிவிட்டு உனக்கும் டேக்குள்ளேயும் ஃபைட்டாக வர வைப்பேன். இப்போ ஹவுஸில் தான் நம்ம டே வந்து ஜங்குக்கோட பெட்டில் தான் உட்காந்துருக்காரு. ஜங்குக்கை பார்த்தபடியே இருந்தால் நம்ம ஜங்குக்கு வந்து அப்படிலாம் இல்லை, ரொம்ப நார்மலாக எப்போது எப்படி ரூமில் இருப்பார் அந்த மாதிரி ஹோல் ஒர்க்கையும் பண்ணிவிட்டு காலேஜ் ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு டே பாப்பாரா அந்த மாதிரி பார்த்தேன். டே தன்னையே ரசித்தபடி பார்த்துட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஏன்டா ஆஃப்டர்நூன்லேருந்தே ஒரு வியாடாகவே நடந்துக்கிட்டு இருக்க, பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் பைத்தியம் பிடிச்சிச்சு ஓ மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஐயோ இவன் பேசுகிற லாங்குவேஜே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே ஆப்போசிட் பெட்டில் போய் பட்டு இந்த மாதிரி பட்டுக்கிட்டான். ஜங்குக் ஜங்குக் சொல்லு, அதான் நல்லா கேட்குதே, அங்கே மாதிரி ஏன் திரும்பி பட்டிருக்க, இங்கே மாதிரி திரும்பி படுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு நல்ல ஸ்லீப்பிங்காக வருது, உன் ஃபேஸை பார்த்தா ஸ்லீப்பிங்கே வராது, நான் வேணா உன்னை ஸ்லீப் பண்ண வைக்கிறேனே. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, ஒழுங்கு மரியாதையை தள்ளிப்படு, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகினீங்கன்னா அடிச்சு விடும் பட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பிடிச்சி திட்டுறாரு. ஏன்னா டி ஜங்குக் ஏன் இப்படி திட்டுற அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே ஜங்குக் பக்கத்தில் க்ளோஸாக வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணி சரி யூஸ் பண்ணுவாரா. இந்த பற்றி பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் டே அப்படியே மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு 2 பேருக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வேணும் டேயாங், டிஸ்டன்ஸ் வேணும். ஏன் நம்ம 2 பேரும் என்ன ஃப்ரெண்டாடா, டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை, அதுக்கு எதுக்கு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஜங்குக்கு ஹக் பண்ண வேண்டாம். நீ ப்ளே பண்ணி விளாடுற மாதிரி தெரியுது, உன்னை உன் கூட ஜாலியாக ப்ளே பண்ணணும்னு திங்க் பண்ணி தாண்டா அப்படி பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி டே வந்து ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ண ட்ரை பண்ணுவாரா. இருந்தாலும் நம்ம ஜங்குக்கு விட மாட்டேங்கிறாரு. டே அப்படியே பிடிச்சி லாக் பண்ணபடி பெட்ஷீட்டை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணபடி பெட்ஷீட்டுக்குள்ளே வச்சு கட்டிடுவார். என்ன ஜங்குக் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம டே நோட் பண்ணால் உன் ஹேண்ட்ஸில் இருக்கும் நார்மலாகவே இருந்த மாதிரி தெரில, அதான் லாக் பண்ணிட்டேன். எனக்கு ஹேண்ட்ஸில் இருக்கலாம் வலிக்குமே, ஃபுல்லாக ஸ்லீப் ஆயிடுவல்ல, அதுக்கப்புறம் வேணால் இந்த பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணி விட்றேன், அது வரைக்கும் இப்படியே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி லெக்கையும் ஹேண்ட்ஸையும் கட்டி போட்டுட்டு நம்ம ஜங்குக்கு ஃப்ரீயாக ஸ்லீப் பண்ணால் இந்த ஜங்குக்கு என்ன இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயுமே ஒரு அப்செட்டில் அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி பட்டுப்பாரு இந்த மாதிரி பட்டுக்கிட்டான்.
இப்போ அப்படியே ஒரு 3 டேஸ்க்கு 4 டேஸ்க்கு மேலே மூவ் ஆன் ஆகிட்டு நம்மகிட்டே வந்து ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டுங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஜங்குக்கிட்ட க்ளோஸ் அப்புக்கு நிறைய ட்ரை பண்ணுறாரு. என்ன ட்ரை பண்ணாலும் நம்ம ஜங்குக்கு ரிஜெக்ட் தான் பண்ணுறாரு. இந்தமாரி பண்ணிட்டு இருந்தேன். என்ன பிளான் போட்டாலும் எல்லாம் சொதப்புதுடா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இருந்தா இப்போ காரிடோர் இதில் தான் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே பேசிக்கிட்டே நடந்து வந்தால் நம்ம ஜங்குக்கு வந்து ப்ளே கிரவுண்டில் ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு சிங்கிளாக ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்க மூமெண்டம் நம்ம ஹாரி நோட் பண்ணிட்டு நேராக ஜங்குக்கிட்ட வருவாரா அந்த மாதிரி வந்தான். ஜங்குக்கு அப்படியே ஹேரை நோட் பண்ணிட்டு இங்கே டேயே இல்லையே, டே இல்லாத பிளேஸில் இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹாரியை நோட் பண்ணோம். டே தான் டைகர் அப்படிங்கிற இந்த மூமெண்ட்டும் உன்னோட மொபைல்லேருந்து நீ இவ்வளோ டேஸாக மெசேஜ் மூலிமா பேசி லவ் பண்ணிகிட்டு இருக்கியே, மேரேஜ் ஆகியும் டேயை ஒய்ஃபாக தம் பக்கத்தில் க்ளோஸாக எடுத்துக்க முடியாமல் மூவ் ஆன் பண்ணி வச்சிருக்கியே, டேய் ஏன் அதுக்கு ரீசன் டைகர் தானே அப்படிங்கிற மாதிரி இப்படி ஹாரி பேசுகிறத கேட்டு இவனுக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி ஷாக் ஆனான். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னடா நம்ம மொபைலில் இருக்கிற டைகர் இந்த ஹாரிக்கு எப்படிடா தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி ஷாக் ஆகுற. நீ டைகருங்கிற நேமில் இருக்கிற பர்சன்ட்டு தான் பேசிகிட்டு இருக்க, ஆனால் டைகர் யாருங்கிறதே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு பயங்கர காண்டாகிட்டு என்னடா குழப்பி விட்டுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரியோட நெக்கு கிரிப்பை பிடிச்சபடி க்ளோஸ் ஆல்பாரா. என் மொபைல் ஏதாவது எடுத்து பார்த்தியா, என்னை டென்ஷன் ஆக்கலாம் கடுப்பிட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கியா. நான் லவ் பண்ணுற பர்சன்ட், நான் பேசிகிட்டு இருக்க பர்சன்ட் யாருன்னு எனக்கே தெரில, உனக்கு எப்படிடா தெரியும். தெரியும் ஜங்குக், எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஆன்சர் நெக்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு டைகர் டைகர்னு பேசிகிட்டு இருக்க அந்த பர்சன் உன் கூடயே உன் பக்கத்துலேயே உன் சேடா மாதிரி நீ பேபியை போட்டான டேஸ்லேருந்து உன் கூடயே தான் இருக்கிறாங்க. அந்த பர்சன்ட் இப்போ வரைக்கும் உன் கூட மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த பர்சன் தான் டைகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என் கூடையே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் டென்ஷனாக டேய் சொல்கிறதா இருந்தால் தெளிவாக சொல்லு, இல்லைன்னா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவ்வளோ பெரிய க்ளூ கொடுத்துருக்கேன், பிரெயினு என்ன பண்ணுது திங்க் பண்ணி கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஹாரி போனான். என் கூடையே இருக்காங்களா, நான் போட்டான டேஸ்லேருந்து என் கூடையே தான் இருக்காங்களா, என் கூடையே போட்டான டேஸ்லேருந்து என் பேரண்ட்ஸ் இருக்க சான்ஸ் இல்லையே, யாரை சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா. அப்போ நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூல் படிக்க சொல்ல தானே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கிடம் பேபியை போத்தான டேஸ்லேருந்து அவங்க ஒன்றும் நம்ம கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒன் பை ஒன்னாக திங்க் பண்ணோம். எல்லா பக்கத்துலேயும் கொஸ்டின் அப்படியே ரோல் பண்ணி விட்டா கடைசியில் வந்து நிற்கிறது டேட்டாக வந்து நிற்குது. என் கூடயே இருக்குது டேட்டா, சாடா மாதிரி என் பின்னாடியே இருக்கட்டும் டேட்டா, என்னை சுற்றி இருக்கட்டும் டேட்டா, நான் போட்டான டேஸ்லேருந்து என் கூட இருக்கிறதும் டேட்டா, இவன் டேயா சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நீ கண்டுபிடி டைகர் அவன்தான் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டு போயிருப்பான். இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே இந்த டென்ஷன்லேயே நேராக கிளாஸ் ரூம்க்கு வந்தோம். இப்போ அப்படியே அவரோட டெஸ்கில் உட்காந்தபடி உள்ளே என்ட்ராகிற ஜங்குக்கை பார்த்துட்டு ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு ஷொட்டிங்கில் வந்துருக்காருல அவருக்கு கர்ச்சிப்பட்டு கொடுக்குறாரு ஃபேஸ் எல்லாம் துடைக்கிறதுக்கு. இந்த மாதிரி துடைக்க கொடுத்தா நம்ம ஜங்குக்கு வந்து ஹாரி ஒரு குழப்பத்தை கொடுத்துருக்காருல அந்த டென்ஷன்லேயே வந்து உட்காந்துருண்டு டேயா சொல்கிறான், டேயா டைகர்னுங்கிற மாதிரி அந்த மொமெண்ட்லேயே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜங்குக் கர்ச்சிப் வாங்காத அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயே நம்ம ஜங்குக்கோட ஃபோர்கெட்டு சீக்ஸு நெக்கெல்லாம் அப்படியே அந்த ட்ராப் வாட்டர்ஸை துடைக்கிறாரு, ரப் பண்ணி எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் ஷாக்கிங்கில் டேயை நோட் பண்ணோம். டேய் அப்போ ரெண்டு மூமெண்ட்டுக்கும் மேரேஜ் ஆகி இப்போ கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்கிற இந்த மூமெண்ட்டையுமே ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு எனக்கு டவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டேயை நோட் பண்ணால் டேவோட மொபைல் வந்து அந்த டெஸ்க்கு அடியில் தான் இருக்கும். ஜங்குக்கு வந்து அவரோட மொபைல் எடுத்து டேக்கு டெஸ்ட் பண்ணுறாரு. இப்படி டெஸ்ட் பண்ணோம். இங்கே டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பின அடுத்த செகண்டே நம்ம டேவோட மொபைலில் வந்து விழுது. இந்த மாதிரி விழுந்தால் நம்ம டே நோட் பண்ணுறாரு அது பண்ணிகிட்டேருந்து வருதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு
மொபைலை இப்போ எடுத்து ஜங்குக் பார்த்துருவானுங்கிற மாரி அந்த மொபைலுக்கு மேலே கர்ச்சிப்பை போட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நோட்ஸ் எழுதுகிற மாதிரி எழுதுறாரு. இந்த மாதிரி எழுதா மறுபடியும் 2 3 மெசேஜ் அனுப்புகிறாரு. எல்லாமே கிளிக் ஆகி விழுது. இந்த மாதிரி விழுந்தா கர்ச்சிப்பை மட்டும் லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு எங்கேருந்து வந்துருக்குங்கிற மாதிரி நோட் பண்ணால் எல்லாம் நம்ம ஜங்குக்கு அனுப்புறதுங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு எப்படி மெசேஜ் அனுப்புகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கர்ச்சிப்பை அதை கண்ட மாதிரியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எழுதுறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அதான் யாரோ உனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களட்டையா, யாராவது உன் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாரி கேட்கவும், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்டேன். உனக்கு ஒரு ஃப்ரெண்டா, இவங்களெல்லாம் தாண்டி இன்னொரு ஃப்ரெண்டை வேற பிடிச்சிருக்க, கொண்டாடி யாருன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாரி டேவோட மொபைலை கேட்பாரா. நம்ம டே வந்து மொபைலை ஜங்குக்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்னடா கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாரும் நோட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க, உனக்கு மட்டும் தனியாக அது யார் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்குது, கொண்டானுங்கிறாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு யாருங்கிறத நான் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே மாதிரி நம்ம ஜங்குக்கு டேவோட மொபைலில் டேவோட கேன்சல் வந்து பிடுங்க ட்ரை பண்ணுவார். ஆனால் நம்ம டே விடவே மாட்டார். இந்த மாதிரி டேக் கோக் 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்ருக்க மொமெண்ட்டை ப்ரொஃபஸர் நோட் பண்ணிவிட்டு, உங்கள் 2 பேருக்கு லாஸ்ட்டு டெஸ்ட்டில் என்னடா பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் நான் எப்போலாம் கிளாஸ் எடுக்க வரணும் அப்போல்லாம் இப்படி தாண்டா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போங்கடா அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா ப்ரொஃபஸர் என்ன கத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்குக்கு 2 பேருமே அப்படியே வெளியே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து டென்ஷன்லன்னா நம்ம ஜங்குக்கு நம்மளை கண்டுபிடிச்சிருவானோ அப்படிங்கிற பயத்திலேயே நம்ம டே நிற்கிறாரு. பயத்தில் ஒரு மாதிரி ஷொட்டான டிஃப்ரெண்டில் இருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. ரொம்ப டவுட் அதிகமாகிட்டு மேலே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஈவினிங் ஹவுஸில் தான் காட்டுது. ஹவுஸில் டே குக் 2 பேருமே நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிறாங்க. நம்ம டே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிருப்பார். மொபைலை வெளியே வச்சுட்டு டே ரெஸ்ட் ரூம்குள்ளே போன மொமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பெட்ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. என்ட்ராகி அவரோட மொபைலில் இருந்து கரெக்டாக டைகருக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. அது கரெக்டாக டேயோட மொபைலில் கிளிக் ஆகுது. இந்த மாதிரி கிளிக் ஆனால் டேயோட மொபைலில் ஹேண்ட்ஸில் வச்சுருக்கு ஜங்குக். அவர் அனுப்பின மெசேஜ் டேயோட மொபைலில் வந்து விழுறத பார்த்துட்டு அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலேயே நம்ம கிட்ட தான் டைகருங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோங்கிறத கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சா இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி ஹேரெல்லாம் ரப் பண்ணபடி இன்னைக்கு ஜங்குக்கு எப்படி தான் ஷெடியூஸ் பண்ணுன்னு தெரியலையே, என்ன மாதிரி பேசுறேன்னு தெரியலையே, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, இந்த ஜிமினா வேற எதையாவது ப்ளே பண்ண சொன்னானே, என்னடா பண்ணி நான் ஜங்குக்கு என்கிட்ட கொண்டு வரேனுங்கிற மாதிரி அந்த டென்ஷன்லேயே புலம்பிக்கிட்டே வெளியே வந்தான். ஜங்குக் டேயோட மொபைலையும் ஜங்குக்கோட மொபைலையும் ஆன்ஸில் வச்சபடியே டேயை நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம டே செம்ம ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு பார்ப்பாரு. இந்த மாதிரி பார்த்தான். வாவ் டயாங், வாவ், நீ எந்த மாதிரி இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடா. ஏன்டா அந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி எதுக்காக என்கிட்ட டைகருங்கிற நேமில் இப்படி பேசிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி கோவமாக கேட்பாரு. மொபைலை காட்டி இந்த மாதிரி கேட்டால் ஜங்குக், அது வந்து நான் உன்கிட்ட தாண்டா கேட்குறேன், ஏன்டா அந்த மாதிரி பண்ண, எதுக்குடா இந்த மாதிரி பண்ண, ஜங்குக்கு நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, எனக்கே நமக்கு மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ தான் இந்த பண்ணிங்கிறதே தெரியும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது, போய் சொல்லாத டயாங், போய் சொல்லாத, ஏன் இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணுற, எனக்குன்னு என் லைஃப்பில் எதுவுமே கிடைக்கலன்ட்டு நான் எவ்வளோக்குள்ள ஒரு பெயினான மூமெண்ட்டில் இருக்கேன்னு தெரியுமா, என்னோடய ஹோல் ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையுமே நீ தான் அந்த ப்ளேஸில் வந்து வாங்கிக்கிற. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி மொபைலில் பேசி என்னோடய ஃபீலிங்ஸை அந்த பர்சன்ட்டை ஷேர் பண்ணேன். ஆனால் அந்த பர்சன்ட்டை நான் லவ் பண்ணுவேன், மேரேஜ் பண்ணுவேன் நீ திங்க் பண்ணால் அப்போவும் பேரண்ட்ஸ் மூலிமா ஃபோர்ஸ் பண்ணி பொண்ணை எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி 6 மந்த் ஆனதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் டைகர்கிட்ட லவ்வை சொல்லலான்னு திங்க் பண்ணால் நீ என்ன அம்மா கேம் ஆடி இருக்கன்னு, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா, லைஃப்பில் கொஞ்சம் கூட எனக்கு ஹாப்பினஸ்ஸே கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பியாட்டையாங்க நீ. என்னோடய ஹோல் ஹாப்பினஸ்ஸையும் நீ எப்போ போட்டாகி இந்த பிளேஸ்க்கு வந்தியோ அப்போதுலேருந்து என்னோடய ஹோல் ஹாப்பினஸும் உன்னோட ஹாப்பினஸ் ஆயிடுச்சு. நீ என்ன திங்க் பண்ணுறியோ அதட்டா நாங்கள் செய்யணும், உனக்கு என்ன தோணுதோ அதட்டா என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கும் செய்வாங்க. எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஹார்ட் இருக்குது, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, நானும் மற்ற பர்சன்ஸ் மாதிரி தான். ஆனால் யாருமே என்னை பற்றி திங்க் பண்ணது கிடையாது.
எல்லா பிளேஸ்லையுமே நீ மட்டும்தான் இருக்கிற. அதனாலே எனக்கு இருந்து உன்னை சுத்தமாக பிடிக்காது. இப்போ என்னன்னா நான் டைகரை எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண தெரியுமா? ஆ அந்த டைகர் அந்த டைகர் நீடான்னு தெரிஞ்சும் என்னை இவளோடய ஸ்ட்ரீட் பண்ணி ஏமாட்டி எனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸை வர வச்சு என்னை இப்படி மொத்தமாக ஏமாட்டுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. அந்த மாதிரி பேசினா ஜங்குக்கு நீ தப்பாகவே புரிஞ்சிட்ருக்க. நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற? நான் ஏன் ஓ ஹாப்பினஸில் ப்ளே பண்ண திங்க் பண்ண போகிறேன்? ஓ ஃபீலிங்ஸில் நான் எங்கடா ப்ளே பண்ணேன்? நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. எனக்கு தெரியவே தெரியாது. நீ தான் பண்ணிண்டு நான் மேரேஜ் ஆன கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் தான்டா அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்ல வேண்டாம். டேயோட மொபைலில் டேயோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு எங்கள் பாருட்டையா என்னால் எப்போதுமே ஒன்றை என் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பேரண்ட்ஸ் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்களேன்னு திங்க் பண்ணி தான் அமைதியாக இருந்தேன். ஆனால் பட் எப்போ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்துருச்சோ இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒரே ரூமுக்குள்ளே ஒன்றா இருக்கிறது கரெக்டாக இருக்காது. நான் கூடிய சீக்கிரமே உனக்கும் எனக்கும் டிவைஸ்க்கான ஹோல் ஒர்க்கையும் பண்ணுறேன். நீயே பேரண்ட்ஸ்கிட்ட போய் எங்கள் 2 பேருக்கும் செட் ஆகட்டுன்னு சொல்லி நீ டிவோர்ஸுக்கு கேட்குற 6 மந்த் எண்டானதோட கண்டிப்பாக நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் நடக்கணும். என்ன பேசுகிற? என்ன மாதிரி பேசுகிற? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டாகி ஜங்குக்கு ஒரு ஷார்ட்டாக கிரிப்பாக பிடிச்சிட்டு நானே போய் பேரண்ட்ஸ்கிட்ட எனக்கும் உனக்கும் டிவோர்ஸ் தரணும்னு கேட்கணுமா? நீ ஒரு பைத்தியம் ஜங்குக், நீ ஒரு பைத்தியம். எப்போ பார்த்தாலும் ஒன்றை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்க. பேரண்ட்ஸ் நான் என்ன கேட்குறேனோ அதுதான் எனக்கு செய்கிறாங்களா? நீ முதல்ல பேரண்ட்ஸ்கிட்ட ரெஸ்பெக்ட் கொடுத்து நடந்துக்கோண்ணே. எப்போ பார்த்தாலும் ரூடாக பேசுகிறது, ரூடாக ப்ளே பண்ணுறது, மற்ற பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணுறது, உனக்கு என்ன தோணுதோ அதை தான் சைல்ட்லேருந்து நீ பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னோட பிஹேவியரோட சேஞ்சிங்கில் தான் உன்னோட பேரண்ட்ஸ் உனக்கு நீ கேட்குறதெல்லாம் டக்கு டக்குன்னு வாங்கி கொடுக்கல. அந்த மூமெண்ட்டுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது மட்டும் இல்லை, நான் உன்னை பன்னியாக திங்க் பண்ணேன். என்னோட பன்னி நீ தான் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் உன்கிட்ட க்ளோஸாகவே பேச ட்ரை பண்ணேன். ஒரு ஹஸ்பண்டுங்கிற ஃபீலையே நான் ஃபீல் பண்ணேன். லவ் பண்ண பர்சன்ட் நீ தான். நான் உன்னை தான் லவ் பண்ணேன், உன்னை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். இது ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட்டில் நடந்த ஒரு மேரேஜ் தான். நான் எதுக்காக நான் லவ் பண்ண பர்சன்ட்டாக வேண்டான்னு நானே போய் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும். உனக்கு வேணும்னா நீயே போய் உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி என்னை டிவோர்ஸ் பண்ணிக்கோ. என்னாலலாம் பேரண்ட்ஸ்கிட்ட போய் எதையுமே சொல்ல முடியாது.